கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களில் இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 26வது அதிகாரம் 1வது வசனம். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரித்தும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், தேவனுடைய தாசனாகிய சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் நம்மை விசாரிக்கும்படியாக அந்த நாட்களில் அவர் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான ஜெபத்தை பார்த்தீர்களா? சொல்லுகிறார், முதலாவது என்னை விசாரியுங்க ஆண்டவரே, நான் என்னுடைய உத்தமத்திலே நடக்கிறேன் என்று ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே தள்ளாட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களை கேட்க வேண்டிய காரியம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்களைத்தான் இன்றைக்கு எடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே எல்லாரும் இந்த நாட்களில் நீதிமான்களாக இல்லை, நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். அதனாலே அனுதினமும் தேவன் நம்மை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விசாரித்து இந்த நாட்களிலே நான் உத்தமமாய் நடக்கிறேனோ இல்லையோ என்று சொல்லி இந்த நாட்களில் தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களில் நம்மை சீர்தூக்கி இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நம்முடைய மாம்சத்தில் இந்த நாட்களில் சொல்லிவிடுகிறோம், நாங்கள் உத்தமர்கள், என்னுடைய கைகள் பரிசுத்தம், என்னுடைய சிந்தை பரிசுத்தம், நான் இந்த நாட்களிலே இப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், தேவனுடைய இருதயத்துக்கு உகந்த மனுஷனாகிய தாவீது ராஜா அந்த நாட்களில் இப்படியாக ஒரு காரியத்தை இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறதை இங்கே இந்த வேத பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத பகுதியில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் என்னை முதலாவது ஆண்டவரே, நீர் என்னை நியாயம் விசாரியும், ஏனென்றால் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். ஆண்டவரே, இந்த உத்தமத்திலே நான் நடக்கிறது சரியா பிழையா என்று ஆண்டவரே என்னை முதலாவது நீர் ஒரு விசை நியாயம் விசாரித்து ஆண்டவரே கர்த்தாவே நடத்தும். ஏனென்றால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, அதனாலே நான் தள்ளாடவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு தளர்ச்சி, ஒரு தள்ளாடுதல் இந்த நாட்களில் வருகிற வேளையிலேயே இந்த நாட்களிலே நாங்கள் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் சிந்திக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாங்கள் முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனாகத்தான் இந்த நாட்களை தேவன் நமக்கு பலனளிப்பார். அதனாலே அருமையான அன்பு சோதனை சகோதரியே, இந்த நாளில் நாங்கள் நம்மை ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களிலே நாங்கள் சரியாக இந்த நாட்களை ஆண்டவருக்கு முன்பாக செயல்படுகிறோமோ, ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் சித்தத்தை செய்கிறோமோ என்று சொல்லி இந்த நாட்களை சீர்தூக்கி பார்க்கிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே தேவன் அங்கே இந்த நாட்களிலே நம்மை தள்ளாட விடாதபடி காத்து கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பாருங்கள், இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற காரியத்தின்படி நான் உத்தமமாய் நடக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் தைரியமாக. ஏனென்றால் அவர் தன்னை இந்த நாட்களில் சீர்தூக்கி தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களிலே நிறுத்தினது நிமித்தம்தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே, நீர் எங்களை நியாயம் விசாரித்து நான் உத்தமனாய் நடக்கிறேன், நான் உண்மையை நம்பியிருக்கிறேன், ஆகையால் என்னை தள்ளாட விடாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி இந்த அருமையான ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஒருபோதும் இந்த நாட்களிலே கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், சோதனைகள், இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து இந்த நாட்களை நாங்கள் கலங்கி போய் இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நாங்கள் செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மை தள்ளாடுவதை காப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.